ஃப்ராங்க்லின், என்னடா இப்படி கொரட்டை விட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தூங்க விட. ஏன்டா இப்படி பாடாப்படுத்துற? டேய், என்னடா ஆச்சு? இவன் என்னடா இப்படி கொரட்டை விடுறான்? டேய் ஃப்ராங்க்லின், ஒழுங்கா எந்திரிச்சிரு. என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீ மட்டும் நல்லா தூங்கலான்னு பாக்குறியா? டேய் ஃப்ராங்க்லின், எந்திரிடா, எந்திரி. சின்சான் சும்மா இருடா. சும்மா இருக்கவா? அடா பாவி, நல்ல கொரட்டை விட்டு எழுப்பி விட்டு இப்ப சும்மா இருன்னு சொல்றான். சரி சரி, அவன் தூங்கட்டும், நம்ம புஷ்அப்ஸ் போடுவோம். அம்மா, 10, 11, 12, 13, 14, 15, 16. அவா நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் தொப்பை விழுகிற மாதிரியே இருக்குது. டேய் ஃப்ராங்க்லின், எந்திரிச்சு வாடா. ஏன்டா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிற? என்னடா சின்சானு, காலையில என்ன புஷ்அப்ஸை போட்டுக்கிட்டு இருக்க? என்ன கதை? என்ன இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சுட்ட? ஏன் சொல்ல மாட்டேன்? நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னையே கொரட்டை விட்டு எழுப்பி போட்டு. நீ நல்லா சொல்லுவ. நல்ல தூக்கண்டா சின்சானு, அதனால தான் கொரட்டை வந்திருக்கும் போல். சரி சரி, வா வா, என் கூட சேர்ந்து தண்ணியில் நீச்சலை போடு. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிரும். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னடா சொல்கிறேன்? நீச்சல் அடித்தா உடம்பு குறையுமா? ஆமாம் சின்சானு, எனக்கு என்னமோ தெரில, உடம்புலாம் செம்ம டயர்டாக இருக்குது. கொட்டாவியே வந்துக்கிட்டே இருக்குடா. எப்பா, ஒரு நீச்சலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சா தான் கொஞ்சம் உடம்பு பெயின் எல்லாம் கொஞ்சம் சரியாகும். சரி சரி, என்னென்னமோ சொல்கிறேன், நல்லா இருந்தால் சரிதான். சரி சரி, வாடா சின்சானு, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம். எங்கே போகலாம்? சொல்லு, நான் ரெடியாக தான் இருக்கிறேன். நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் ஃப்ராங்க்லின். இல்லை, ரொம்ப நாளாக ஆச்சுல, ஸோ அதான் சரி வெளியில் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரலாமேன்னு கூப்பிட்டேன். நீ உடனே கிளம்பிட்டியடா, எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குற. ஆமாம், நீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னால் தான் எனக்கு ஜாலியாக இருக்கும். மற்றபடி ஸ்கூலுக்கோ இல்லை டியூஷனுக்கு போகிறதுனா தான் கடுப்பாக இருக்கும் ஃப்ராங்க்லின். சரி சரி, வா வா, வளன்னு பேசாமல் நம்ம போகலாம். ஆமாம், இந்த சாப்பு பையன் வேறு எங்கே போனான்னு தெரில. சாப்புவையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அவனை வேறு ஆளை காணாமே. சரி சரி சின்சானே, ஒன்று ட்ரெஸ் எல்லாம் வேணால் எடுத்துக்க. ஏன்னா நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ ஒரே ஜாலியாக இருப்பியே. ஃப்ராங்க்லின், சொல்லுடா, எங்கடா போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறியே? நம்ம எதுவும் பிக்னிக் எதுவும் போகிறோமா? பிக்னிக் எதுவும் போகலை, சும்மா அங்கடி சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு டைம் ஆகும்ல. அப்புறம் கால்லாம் நனைஞ்சிரும், ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும்ல. என்னது காலு ட்ரெஸ்? ஓ, நம்ம எங்கே போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கன்னு சொல்லவா? அதான் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? சரி, கமெண்ட் கைஸ். வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். யார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா மறக்காம எல்லாம் சின்சான் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் அட்டை போட்டு விட்டுருங்க. ஃப்ராங்க்லின், நான் எங்கே போகிறேன்னு சொல்லட்டா? நம்ம பீச்சுக்கு தானே போகிறோம். ஆமாம், பீச்சுக்கு தான் போகிறோம். எப்படி கண்டுபிடிச்ச? ட்ரெஸ்ஸுன்னு சொன்னா தான் கண்டுபிடிச்ச, இல்லைன்னா இந்த அரமண்டைக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அப்படி தானே சின்சானு? ஆமாம் ஃப்ராங்க்லின், அதிசயமாக நீ ஏன் கூட்டிகிட்டு போறியா? அதான் இன்னைக்கு வந்து மழையெல்லாம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மழை அடிச்சுக்கிட்டு ஊற்ற போகுது ஃப்ராங்க்லின். என்ன சின்சானு, என்னை கலாய்க்கிறியா? அப்புறம் உன்னை பீச்சு கூட்டு போக மாட்டேன், ஹோட்டல் கூட்டு போக மாட்டேன், எதுவும் வாங்கி தர மாட்டேன் பார்த்துக்கோ. அப்புறம் உன்னை அலை விட்டுருவேன். ஐயோ ஃப்ராங்க்லின், நான் உன்னை கலாய்க்கனா இல்லை, புகழ்ந்து தான் பேசினேன். நீ எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவேன். ஆனால் வந்து இன்னைக்கு மழை கண்டிப்பாக வருமானு தான் தெரியல, அப்படியே சொல்ல வந்தேன். உடனே நீ தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. பாத்தீங்களா கைஸ், என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டு கதெல்லாம் இழுத்து போடுறான்ப்பா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. என்னடா, நான் நம்பலையா? நீ என்ன இப்படி கலாச்சிட்டு இருக்க? சரிப்பா, நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு தயவு செஞ்சு எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து பர்கரு, பீஸா, அப்புறம் வேற என்ன இருக்கு? சிப்ஸு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், சரியா? என்ன, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னேன், இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லவே இல்லை சின்சான். எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே கிடையாது. சரியான ஃப்ராடுக்காரனா இருப்பான் போலப்பா. இவன் தானே சொன்னான் பீச்சுக்கு கூட்டு போகிறேன், ஹோட்டல் போகலாம், அது இதுன்னு சொல்லி சொன்னான். சரி, எனக்கு இதெல்லாம் வாங்கி கேட்டேன், உடனே இப்படி சொல்கிறான். பார்த்தீங்களா, சரியான ஃப்ராடுக்காரன் ஃப்ராங்க்லின். இங்கே பாரு சின்சானு, இப்போவுமே நான் சொல்கிறேன், உன்னை நான் பீச்சுக்கு கூப்பிட்டு போவேன், ஹோட்டல் கூப்பிட்டு போவேன், எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவேன். ஆனால் என்ன, ஹோட்டல் கூட்டிகிட்டு போனால் சாப்பிட வாங்கி தர மாட்டேன், பீச்சுக்கு கூப்பிட்டு போனாலும் உன்னை ஆட விட மாட்டேன். சும்மா இதுதான் பீச் அப்படின்னு சுற்றி காட்ட தான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, தலை சுத்துது. ஏன் இப்படி இந்த கார் இப்படி சுத்துற? இதெல்லாம் ஒரு ஜாலி தான் சின்சானு, இதெல்லாம் ஒன்று தலைலாம் சுத்தாது. இது ஒன்று பார்க்க பிடிக்கலையா? உன்னை இதெல்லாம் செஞ்சு காட்டி உன்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாமேன்னு பார்த்தா உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறேன். சரிப்பா, இனிமேலுக்கு இந்த மாதிரி இடத்து கூப்பிட்டே வர மாட்டேன். இல்லை, நான் சும்மா சொன்னேன். சூப்பராக இருக்கு, நல்லா சுத்த. அப்படிதான் 8 போடு, 7 போடு, 6 போடு, 3 போடு.
என்னடா சொல்கிற 7 8 6 3 சும்மா கிடையாடா சின்சானு. சரி சரி, நம்ம இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, இங்கெல்லாம் நம்ம வந்து ஆட்டம் போட முடியாது. அதனால் நம்ம வந்து அந்த பக்கம் உள்ள இதுக்கு போயிடலாம். சரியா? இங்கே பாரு எத்தனை பேர் படுத்து கிடக்குறாங்கன்னு. ஆமாம் ஃப்ராங்க்லின், நீ இதுக்குள்ளே விடுற, இதுக்குள்ளே எப்படி போவோம்? மேலே ரைட் சைடு எடுத்து போ. ஏய் சின்சனே, இதுக்குள்ளே போகலாம்டா. இப்போப்பா நான் உன்னை எப்படி கூட்டு போகிறேனே, இதுக்குள்ளே ஒரு பாதை இருக்குது. இது யாருக்குமே இது தெரியாது. இது வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ், தெரியுமா? இப்போ பார்த்தியா எப்படி? ஐயோ ஆமாண்டா ஃப்ராங்க்லின், இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிருச்சு. ஆமாம், உன்னை நான் எப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? கூட்டிகிட்டு வந்தால் தானே உனக்கு தெரிய போகுது. நான் தான் உனக்கு கூட்டிகிட்டே வருதுலையே. அதுவும் கரெக்டு தான். ஆமாம் ஆமாம், இங்கே 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 நிப்பாட்டுறான். இல்லை, அந்த பக்கம் போகலாம். ஆஹா, இங்கேயும் இவ்வளோ பேர் இருக்காங்களே. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறமா வந்து அங்கிட்டுனா போக வேணாம். நம்ம இங்கிட்டே வந்து ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஹோட்டல் போகலாம். ஓகேவா? சரி ஃப்ராங்க்லின், இப்போ பார்த்தியா நீ நல்ல மனுஷன் ஃப்ராங்க்லின். இப்போ மட்டும் நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா என்னையே திட்டுவேன். சரி சரி, சீக்கிரம் காரை விட்டு இறங்கி வா வா, நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு போகலாம். செம்மையாக இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ஃப்ராங்க்லினே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ இந்த மாதிரி எடுத்து கூட்டிகிட்டே வர மாட்டேன்னு நினச்சி தெரியுமா? என்னை இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்க பார்த்தியா? உன்னை விட யாராலையும் என்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, தெரியுமா? ஆமாம், என்ன சின்ன வேணும் உனக்கு? இவ்வளோ ஐஸ் வைக்கிற? ஐஸ் எல்லாம் வைக்கலடா, உண்மையை தான் சொல்கிறேங்க. பார்த்தியா, நான் கேட்காமலே நீ கூட்டிகிட்டு வந்திருக்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அப்போல்லாம் கூட்டிகிட்டு போகல. நான் கேட்காம சும்மா இருக்கல, நீ திட்டு பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்து தெரியுமா? செம்மையாக இருக்குது. ஆமாம், கீழே எதுனா மீன் தெரியுமான்னு பார்த்தா இங்கட ஒரு மீன் தெரியல. ஆகா, எல்லாம் குளிக்கிறது அப்படியே தெரியுது. போச்சு மேலே போயிடு. ஃப்ராங்க்லின் வாடா, நீ மட்டும் என்ன அங்கே நின்றுட்டு இருக்க? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக நீச்சல் அடிக்கலாம். வா ஃப்ராங்க்லின் வா. இருடா சின்சனு, வரேன். நின்று எல்லா பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீ உடனே ஓடி போய் தண்ணியில் குச்சிட்ட. சரி, எப்படி இருக்குது? நல்லா ஜாலியாக இருக்கிறியா? நல்லா ஆட்டம் போடு. அப்படிதான் போடு. எப்படி உனக்கு நீச்சலெல்லாம் அடிக்க தெரியும் சின்சனு? அதுவா, நம்ம ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு தான் கற்றுக்கிட்டேன். அது சரி, நல்லா ஆட்டம் போடு. ஃப்ராங்க்லின் செம்மையாக இருக்குடா. ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமா? ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது சின்சனே. நம்ம போயிட்டு அப்புறம் ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஈவினிங் போல் வரலாம். ஓகேவா? ஓகே அப்போ வா போகலாம். ஹோட்டல் தானே கூட்டு போகிறேன் சொன்னேன். போகலாம். ஜாலி. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்ன பிடிக்கும் மறக்காம எல்லாம் செஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ராங்க்லின் பிடிக்கும் மறக்காம ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. எப்படி ஃப்ராங்க்லின் சீக்கிரம் வாடா, ஏன்டா நீ இவ்வளோ பின்னாடி வர? நான் வேகமாக போயிட்டு இருக்கேன், பார்த்தியா? சின்சன், நான் வந்துக்கிட்டே தானே இருக்கேன், நீ தானே வேகமாக போயிட்டு இருக்கிற. இது என்னது? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆஹா, இது வந்து கிண்டர் ஜாய்ல. ஐயோ அங்கிள், இது எங்க வாங்குனீங்க இந்த கிண்டர் ஜாய்? எனக்கும் வேணும், சொல்லுங்க, நானும் போய் வாங்கிக்கிறேன். ஆகா ஃப்ராங்க்லின், எனக்கு இந்த கிண்டர் ஜாய் பிடிக்கும்டா. எனக்கு இது வாங்கி கொடுடா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு சாப்பாடு கூட வேணாம், எனக்கு கிண்டர் ஜாய் கொடுற ஃப்ராங்க்லின். தம்பி, இது உனக்கு தெரியாதா? இது ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இது இப்போ ரொம்ப சேல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும். நீ வேகமா போனா மட்டும் தான் வாங்க முடியும். நானே இது ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது எனக்கு ஒன்று தான் கிடைச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தது அந்த கடையில. நீ ஒன்றும் கவலைப்படாத, நிறைய கடைங்க இருக்கும், அந்த பக்கம்லாம் போய் கேட்டு பாரு. தம்பி சின்சானே தானே நீ? உன்னை நான் பார்த்துருக்கேன்ப்பா. நீ ஒரு யூடியூப் சேனல் தானே வச்சிருக்க? ஆமாண்ணா, நான் யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு கிண்டர் ஜாய் வேணுமே ஃப்ராங்க்லின், வாங்கி கொடுடா. சரி அழுகாத, நம்ம போய் வாங்கலாம். ஆமாம், இப்போ எந்த கடையில் வாங்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியலையே. இங்கே நிறைய கடைங்க வேறு இருக்குது, எந்த கடையில் இருக்குன்னு தெரில. சரி வா, நம்மளோட ஃப்ரெண்டு கடை ஒரு கடை இருக்குல்ல, நம்ம அங்கே போய் அவங்ககிட்ட கேட்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரியாத கடைங்களே இருக்காதுடா சின்சனு. அப்படியா? அதை செய்ய ஃபர்ஸ்ட். வா போகலாம். வண்டி எடு வேகமா வண்டி எடு. அவ்வளோதான், அப்படியே அழுத்துல 150 போகணும் ஃப்ராங்க்லின். இங்கே பாரு சின்சனு, 150 போனோன்னா வச்சுக்கவேன், சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதுதான். பொறுமையாக தான் போக முடியும். அதெல்லாம் சேல் ஆகாது. கிண்டர் ஜாய் தான் நான் கண்டிப்பாக வாங்குகிறோம். உனக்கு 3, எனக்கு 1. ஓகேவா? இப்போ ஜாலியாக இருப்பியே. 3ன்னு சொன்னனமே வாயை பொழந்துட்டியா சின்சனு? ஆமாம், நீ 1 வாங்கி தரவே அழுகுவேன்னு நினச்சேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ பாட்டு 3 வாங்கி தரேன்னு சொல்கிற. இதை நினைக்கல. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ராங்க்லின், சத்தியமா. இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க வேணாம். எனக்கு இந்த கிண்டர் ஜாய் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஏன்னா அதில் ஹாரி பாட்டர் பொம்மைலாம் இருக்காமாம்ல. எனக்கு ஹாரி பாட்டர் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ராங்க்லின். அப்படியே சின்சனு? சரி, இதுதான் என் ஃப்ரெண்டு கடை, மேலே தான் இருப்பான். சரி, நம்ம போய் அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு நம்ம எந்த கடையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஏன்னா இங்கே நின்றுட்டே ஃபோனை போட்டு கேட்டுருவோம். என்ன சொல்கிற சின்சனு?
ஆமா ஆமா அதை பண்ண போ 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 போ. இரு நானும் வரேன் விட்டுட்டு போயிடாத. நான் எங்கேயும் போகல, மெதுவாகவே வா, ஓடி வராத. ஆமாம், என் ஃப்ரெண்டு கடை திறந்துட்டானா என்னன்னு தெரியலையே. சரி வா, முதல்ல போய் அவன் கடை திறந்துருக்கானா என்னன்னு பார்ப்போம். கீழே க்ரௌடெல்லாம் நிற்கிறத பார்த்தா கடை திறந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் நண்பா எங்கடா இருக்க? ஆகா, இவன் பேர் என்னமோ பேர்ல, என்ன பேர் இது? சுனிலா? தம்பி சுனிலு, டேய் சுனிலு, எங்கடா சுனிலை காணா? டேய் சுனிலு. ஆகா சின்சனு, நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உன் கடையை வேறு திறக்கல சுனிலு. சரி வா, நம்ம வேணா வேற கடை நாடி போய் பார்ப்போம். அவன் வரபடி வரட்டும். ச்சே, இந்த சுனிலனா இந்த நேரம் பார்த்து கடையை திறக்காம போயிட்டாரு. பிராங்க்லின் எப்பவாவது தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு திடுதப்படும் பண்ணவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த சுனிலனா நம்ம காலை வாரி விட்டுட்டாரு. இவர் வேற கடையை திறக்கல. என்ன பண்றது தெரியலையே. பிராங்க்லின் டே அங்க ஒரு கடை இருக்கு பாரு, அதுக்குள்ளேயும் கார்ல ஏறிட்டா. அந்த கடையிலயும் போய் கேட்டுட்டு வந்துடுடா பிராங்க்லின். போடா அவங்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா போகலன்னு இந்த இடத்த விட்டு. சரி இரு அவன்கிட்ட போய் கேட்போம். அவன் சொல்லுவானு என்னன்னு தெரியலையே. கடை திறந்த மாதிரி இருக்கா இல்லை திறக்காத மாதிரி இருக்கா? நம்ம இன்னைக்கு நேரத்தோடு எந்திரிச்சு வந்ததுனால எந்த கடையும் இன்னும் ஓப்பனே பண்ணலையே. சரி எங்கே கடை திறக்கலடா. சரி அவர்கிட்ட கேட்டு போகலாம். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், இந்த கடையை எப்போ திறப்பானுங்க? அடா பாவி, கடையை எப்போ தானே திறப்பான்னு கேட்டால் பெரிய இது மாதிரி பண்ணுற, திருப்பிக்கிட்டு போகிற மூஞ்ச. சரி வா சின்சனு, இங்கேனா இந்த பக்கம்னா கடை திறக்கிற மாதிரி தெரியல. வேணா அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கனால வந்து எப்போதும் கொஞ்சம் டைமிங்கில் தான் திறப்பாங்க. அதனால் வந்து நம்ம வேறு பக்கம் போய் பார்க்கலாம். என்ன சொல்கிற? வா புலம்பாத. இன்றைக்கி ஹாரி பாட்டர் பொம்மையை வாங்குகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். சரியா? சரி பிராங்க்லின், என் மனசு ஆறுதலுக்காக நீ என்னமோ சொல்ற. நீ சொல்றதை விட நல்லா தான் இருக்குது. எனக்கு கிண்டர் ஜாய் கிடைக்கணும்ல. எனக்கு கிண்டர் ஜாய் வேணும் பிராங்க்லின், எனக்கு கிண்டர் ஜாய் வேணும். கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் கிண்டர் ஜாய் ரொம்ப பிடிக்கும் மறக்காம ஐ லவ் கிண்டர் ஜாய்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுங்க கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிண்டர் ஜாய்னா தெரியுமா? அதனால தான். அதுவும் இல்லாமல் அதில் ஹாரி பாட்டர் பொம்மை வேறு இருக்கான் தெரியுமா? அதனால தான் நான் வாங்கி கேட்குறேன். எந்த கடையும் திறக்கல, கடையிலையும் இல்லைன்னு சொல்லுவானுங்களாம்லே. சின்ன புலம்பமா வா, அவர் ஏதோ சொல்லியிருக்காரு நம்மளை இது பண்ணுறதுக்காக. அதெல்லாம் கிண்டர் ஜாய் இருக்கும். ஆமாம், அது அந்த கடை தான் எங்கேன்னு நம்மளுக்கு தெரியலையே. இவ்வளோ நேரம் சுற்றின்னு பார்த்தாச்சு, ஒரு கடையும் காணாமே. எங்கடா இந்த நேரம் பார்த்து ஒரு கடை திறக்க மாட்டானுங்க. இரு இங்கே போய் பார்ப்போம், இங்கே கேட்டு பார்ப்போம். இந்த ஒரு கடை மாதிரி தான் இருக்குது. ஆமாம் கடை தான். வா. இது என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கடையா என்னன்னு தெரியல. வா உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ சார், இங்கே வந்து கிண்டர் ஜாய் இருக்கா சார்? சின்ன பசங்க சாப்பிடுவாங்களே, இந்த ஒரு முட்டை மாதிரி இருக்கும்ல, அதான் கிண்டர் ஜாய். அட தம்பி, இங்கே இல்லைப்பா கிண்டர் ஜாய். பக்கத்தில் வேறு கடையில் கேட்டு பாருங்க. இங்கே வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும். ஆனால் நீ கேட்குற அந்த முட்டை சாக்லேட் இங்கே இல்லைப்பா. வேணா பக்கத்து கடையில் கேட்டு பாருங்க. இதே ரோட்டில் போனீங்கன்னா ரைட் சைடில் அந்த வழி இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இவர் சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லைடா. போடா, இங்கேயே இல்லைன்னா அப்புறம் வேறு எங்கேயுமே இருக்காதுடா. நீ கவலைப்படாத சின்சானு. சரி சார், நான் போயிட்டு அந்த பக்கம் பார்க்குறேன். சரி வா, அவர் தான் அங்கிட்ட ஒரு கடை இருக்குன்னு சொல்லியிருக்காருல, வா அங்கே போயிட்டு பார்க்கலாம். நல்ல வேலை இவராது கடையை திறந்துருந்தாரு, அதனால இவர்கிட்ட கேட்டதுனால கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி போ போய் வாங்குவோம். யாருமே வாங்கக்கூடாது கடவுளே. போ பிராங்க்லின், ஓட்டுடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப நேரமாக நின்றுனே இருக்கிற. அங்கே பாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம் பாவம். நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும். சரி நான் வேணிட்டேன் பிராங்க்லின், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ போ நம்ம போய் கிண்டர் ஜாய் வாங்குவோம். எனக்கு கிண்டர் ஜாய் வேணும் பிராங்க்லின். காலையிலேருந்து சாப்பிடாம லப்பன்னு சுற்றிக்கினே இருக்கிறோம். ஆனால் ஒரு கடையிலையுமே இல்லை. அந்த அண்ணா சொன்னார் பார்த்தியா, அந்த கடையில் இருக்கவே இருக்காதுன்னு. சின்சன், நானும் தானே உன் கூட சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் தான் பசிக்குது. பார்த்தியா, ஒரு கடையாவது இருக்கா? நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், நீயும் நல்லா பாரு. இந்த இருக்கு. ஆத்தாடி, பிரேக் அங்கே போட்டால் இங்கே தான் பிடிக்குது. அந்த இருக்கு ஒரு கடை, அந்த கடையில் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார். சரி போய் பார்க்கலாம். ஆத்தாடி, எவ்வளோ கடை சுற்றி இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் இல்லைன்னா வச்சுக்கவேன் சின்சானு, வேறு எந்த கடையிலுமே இருக்க வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு தான் போகணும். ஓகேவா? என்னடா ஃப்ராங்க்லினே, கடைக்குள்ள கூட போகலாம், அபசகுணமா இப்படி சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லாத ஃப்ராங்க்லினே. சரி வா, அதெல்லாம் இருக்கும். நான் சும்மா சொன்னேன்.
ஹலோ சார், கடையில் யாரா இருக்கீங்களா? அந்த இருக்காரு. ஹலோ சார், இங்கே வந்து கிண்டர் ஜாய் இருக்கா? அந்த முட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த பால் மாதிரி, அந்த கிண்டர் ஜாய் இருக்கா உங்ககிட்ட? தம்பி, அந்த சாக்லேட்னா முடிஞ்சிருச்சுப்பா. காலையில வந்து கும்பலா வந்து வாங்கிட்டு போயிட்டானுங்க எல்லாரும். அதனால இங்க சாக்லேட்டே இல்லை. நான் வேணா ஓனர்கிட்ட சொல்றேன், நீங்க போங்க. என்னது சாக்லேட் இல்லையா? அப்பவே சொன்ன பாத்தியா ஃப்ராங்க்லின், நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க ஓனர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு சாக்லேட்டை வாங்கி வைக்கிறேன். உன்னோட நம்பரை கொடுத்துட்டு போங்க. சரி சரி சின்சானே, அதான் அவர் வந்தனமே சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே. சரி, நம்பர் கொடுத்துட்டு தான் வருவோமே. என்ன சொல்கிற? அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே சாப்பிடணும். ஏப்பா வந்து தம்பி இப்படி அடம்பிடிக்கிறாப்புல? சொல்றதை கேட்க மாட்டாப்லையா? நீ தான் போயிட்டு வாங்க. ஓனர் இப்ப வந்துருவாரு. வந்ததோட நாங்க சாக்லேட் வாங்கி வச்சிருவோம். வந்ததுக்கு அப்புறம் போன் அடிக்கிறேன், வந்து வாங்கிட்டு போப்பா. டேய் ஃப்ராங்க்லின், இவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு திருப்பி எல்லாம் வர முடியாது. உங்க சாக்லேட்டை நீயே வச்சுக்கோங்க. பெரிய இந்த சாக்லேட் பாருங்க, கிண்டர் ஜாய் என்ன பெரிய அருவமா பார்த்துக்குங்க. நான் வந்து அதில் வந்து ஹாரி பாட்டர் பொம்மை இருக்கனால தான் நான் கேட்டு வந்தேன். அதுக்குன்னு காலையிலேருந்து எத்தனை கடைக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை வாங்க மாட்டேன். உங்க சாக்லேட்டு வேணா ஒன்று வேணாம். வாடா ஃப்ராங்க்லின், இவங்கிட்ட ரொம்ப நேரம் வெட்டியா பேசிட்டு இருக்காத, வா போகலாம். டே சின்சானே, என்னடா இப்படி பேசிட்டு போகிற பொசுக்குன்னு? சரி சார், நாங்கள் அப்புறம் வரோம். நான் நம்பர் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் வந்தால் ஃபோன் அடிங்க. நீ எதுக்கு நம்பர்லாம் கொடுத்துட்டு வர? நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல. ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் காலையிலேருந்து நாய் மாதிரி எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் கிண்டர் ஜாய் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. பெரிய இந்த சாக்லேட்டு நான் போடாங்கிட்டு, நான் வெளியில் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எதனா ஹோட்டல் கூட்டு போவேன்டா ப்ளீஸ்டா ஃப்ராங்க்லின். காலையில் சாப்பிடல. அந்த கிண்டர் ஜாய் மேலே ரொம்ப ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? கடைசியில் இப்படி பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு சின்சன் அழுகிறா? நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு அழுகிற? வீடு அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் சரியா? ஆமாம் சரி சரி, நம்ம அப்போவே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், ஹோட்டல் போயிருக்கலாம், திருப்பி பீச்சுக்கு போயிருக்கலாம். சரி, வேற என்ன பண்ணுறது? நீ வீட்டுக்கு போ. இருந்தாலும் எனக்கு கிண்டர் ஜாய் நினைப்பாவே இருக்கு. சின்சன், நீ எதுக்குடா அழுதுகிட்டு வர? அங்கே நல்லா பேசிட்டு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க. டே, தயவு செஞ்சு அமைதியாக வா சின்சனே. நானும் என்ன பண்ணுறது? உனக்காக எத்தனை கடை போனோம், கடைசியில் இல்லையே. நானாக வச்சுக்கிட்டு கொடுக்கலேன்னு சொன்னேன், கடையிலேயே இல்லையேன்னு சொல்லிட்டானுங்க. என்னதான் ஆஃபர் அப்படி போட்டானுங்கன்னு தெரில. அப்படி என்ன இருக்குது இந்த ஹாரி பாட்டர் பொம்மையில்? அதை பற்றி உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு கலெக்ஷன். நான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஸ்கூலில் கொண்டுட்டு போயிட்டு நான் தான் கெத்துன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பேன் தெரியுமா? என்கிட்ட தான் இருக்குன்னு. ஆனால் எல்லாரும் வச்சு என்னைய செய்ய போகிறானுங்க தெரியுமா? என்கிட்ட மட்டும்தான் ஹாரி பாட்டர் பொம்மை இல்லை. இந்த டோரிமான் கூட வாங்கிட்டேன் தெரியுமா? அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் போட்டிருந்தேன், நான் பார்த்தேன். அதுலேருந்து நான் உங்ககிட்ட வாங்கிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீ வாங்கி தர மாட்டேன்னு நான் கேட்கல தெரியுமா? அதனால இன்னைக்கு நான் வந்து பீச்சில் பார்த்தனால எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால தான் கேட்டேன் உங்ககிட்ட வாங்கி. சரி சரி, அழுகாத சின்சன். நீ எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? ப்ளீஸ்டா, நான் உனக்கு வாங்கி தரேன்டா. வாடா, திருப்பியும் போய் அலைஞ்சு பார்ப்போம். வீட்டுல யாரு? ஆஹா, நீங்க தான் அந்த சின்சான் ஃப்ராங்க்லின்மா. நீங்க தான் கடைக்கு வந்தீங்களா? உங்களுக்கு தான் கிண்டர் ஜாய் கொண்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிண்டர் ஜாய கொண்டுட்டு வரல. கிண்டர் ஜாய் கடையே வச்சுதலான்னு வந்திருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மிஷின் கொடுக்குறேன். அதை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கிண்டர் ஜாய் கடை வச்சு தரேன், சரிங்களா? அப்படியா? என்ன சொல்லுங்க நாங்க பண்றோம். நீங்க வந்து மெகா ராம் சேலஞ்ச முடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கடை வச்சு தரேன். இல்லைன்னா உங்களுக்கு கடை வச்சு தர முடியாது. அவ்வளவுதானே? சரி, நாங்க வந்து மகாராம் சேலஞ்ச் முடிச்சிட்டு வரோம். நீங்க அது வரைக்கும் எங்க வீட்டுல வந்து கடை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஃப்ராங்க்லின், சீக்கிரமா வா. நம்ம சாக்லேட் தான் தேடி போனோம், ஒரு கடையே வரும் நம்மள தேடி வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தியா, நான் அழுதனால தான் கொண்டுட்டு வந்தாங்க. பாத்துக்க, எவ்வளவு ராசியான ஆளு தெரியுமாண்ணா? ஆமாம் சின்சன், நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஓனரே வந்திருக்கான் பாரு. நீ அழுதது அவ்வளோ இதாகிருச்சு போல. என்ன சேனல் எதுவும் அப்லோட் பண்ணிட்டியா என்ன? இல்லை ஃப்ராங்க்லினே, சும்மா லைவ் மட்டும் போட்டிருந்தேன், அதில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட பாவி, நீ என் கூட தான்டா இருந்த. எப்படா லைவ் போட்ட? நான் அப்போவே ஆரம்பிச்சிட்டேன். நான் பீச் போனேன் பார்த்தியா? அப்போவே நான் வந்து காலைல ஏறிலே கிண்டர் ஜாய் நான் வாங்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். சரியா, ஒரு வழியாக வந்து நம்ம வந்துட்டோகி. ஜாலி. டேய் சின்சனு, இதுதான் இந்த ராம் சேலஞ்சா? சரி சீக்கிரமா முடிச்சிட்டு வா. இப்போ பாரு ஃப்ராங்க்லினே, எப்படி இதை முடிச்சுட்டு வரேன்னு. என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா?
ஆமா இப்போ எந்த கார்ல ஓட்டுறது? பிளாக் கலர் எடுப்போமா? இல்ல இன்னைக்கு பிளாக் கலர் வேணாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் எடுக்க வேண்டியதுதான். இந்த கார் நல்லா தான் இருக்கு. ஃப்ராங்க்லின் நீ வந்து ஒரு 10 என்றதுக்குள்ளேயும் நான் வேகமா வருவேன் பாரு. 10 என்றதுக்குள்ள அவ்வளவுதான். போட்டு போட்டு போட்டு. இப்ப பாரு கார் தீயா பறக்கும். ஐயோ போச்சு. இப்ப எப்படி கீழே போறோன்னு மட்டும் பாருங்க காய்ஸ். இதில் வந்து நம்ம வேகமாக போகிறது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்சு ஃபினிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே சேஃபாக லேண்ட் ஆகணும். அதாவது காருக்கு என்ன வேணா ஆகலாம், நம்மளுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அப்படி எதுனா ஆச்சுன்னா வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, நம்மளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஃப்ராங்க்லின் மட்டும் ஜாலியாக அந்த கடையை வச்சு ரன் பண்ணுவான். இதுதான் நடக்கும். அவ்வளோதான். போயிடு. என்னடா ஆகாயத்திலே பறந்துக்கிட்டு இருக்கு. கீழே போடா டாமி. டாமி எந்திரி. ஆகா இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, காரு நல்ல வேலை கீழே போயிரு. மேலேயே போகாத, கீழே இறங்கு. கரெக்டாக அந்த பில்டிங் மேலே சேஃபாக லேண்ட் ஆயிரு. ஐயோ போச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை ஒன்றாகக்கூடாது. நேரம் விழுந்துரு. அவ்வளோதான். அப்பாடி கடவுளே, கடைசியில் ஒன்றும் ஆகல. ஆமா எங்க ஃப்ராங்க்லினு? ஃப்ராங்க்லினு இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வா ராம் சேலஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா போயிட்டு நம்ம கிண்டர் ஜாய் ஷாப் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். சீக்கிரமா வாடா போலாம். ஆமாம் சின்சானே, இவ்வளோ சீக்கிரம் நீ முடிக்க மாட்டியே, உண்மையை சொல்லு, முடிச்சியா முடிக்கலையா? என்னடா நம்பிக்கை இல்லையா மேல? அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பார்த்துருப்பாரு. ஆமாம் பார்த்துருப்பாரு. நீ இங்கேருந்து கீழே விழுந்ததை நான் நம்பவே மாட்டேன் சின்சானே. ஃப்ராங்க்லின் உண்மையை தான், நான் அப்போ தான் முடிச்சுட்டு மேலே வந்தேன் பார்த்தியா? சரி கார் எடு. இல்லை நான் வேணா ஓட்டுறேனே சின்சானே. நீ ஓட்டுனா எனக்கு பயமாக இருக்குது சின்சானே. ஃப்ராங்க்லினே என்னடா இப்படி பயப்படுற? நான் உன்னை விட நல்லாவே கார் ஓட்டுவேனே, அது உனக்கும் தெரியும். அப்படி இருந்துக்கிட்டு ஏன் இப்படி சொல்கிற? ஆமாம் சரி நம்பிட்டேன். சரி பார்த்து வேகமாக போகாமல் ஸ்லோவாகவே போ. டைட்டாக பிடிச்சிக்க, சீக்கிரமாக போகணும். ஏன்னா நம்ம வந்து கிண்டர் ஜாய் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறல. அவங்க உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரான்னு கூட தெரியலையே. என்ன பண்ணுது? ஆனால் அவர் கொடுத்த சேலஞ்சை நம்ம வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உண்மையை தான் பேசுவார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஓனரு இந்த ஒரு சின்ன தம்பா துண்டு கடையை வச்சு தரதுக்கு ரொம்பலாம் யோசிக்க மாட்டார். என்ன ஃப்ராங்க்லின் அப்படி தானே? ஆமாம் சின்சானே கடைசியில் பட்டை நாம போட்டுறாம. என்னடா ஃப்ராங்க்லின் இப்படி சொல்லிட்டேன்? இப்படிலாம் சொல்லாதடா. பாடா போய் பார்ப்போம். ஃப்ராங்க்லின் அவர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு கிண்டர் ஜாய் கடையே வச்சு கொடுத்துட்டு வர்றோம். பார்த்தியா எல்லாமே கிளாஸ்லேயே பண்ணியிருக்கோரு. செம்மையாக செலவாகிருக்கும் போலயே. ஆனால் கடை செம்மையாக இருக்குடா ஃப்ராங்க்லின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. வாடா அவர்கிட்ட போய் பேசுவோம். ஹலோ சார் எங்கே இருக்கீங்க? ஆகா நீங்கள் சொன்ன மாதிரியே கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்களே. தம்பி நான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருவேன். அதே மாதிரி நீங்களும் ரேம் சேலஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கிண்டர் ஜாய் கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். கிண்டர் ஜாய் கிடைக்காம தானே அழுத. இப்ப நீ எத்தனை கிண்டர் ஜாய் வேணா சாப்பிடு. சரி தம்பி ஃப்ராங்க்லின், நான் கிளம்புறேன். கடையை பத்திரமா பாத்துக்கங்க. அப்பப்ப கடை பக்கம் வந்துட்டு போங்க சரியா? எதுனா ஹெல்ப் வேணா கூப்பிடுங்க, கண்டிப்பா பண்றேன். ஓகேவா? சரிங்க சார், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கிண்டர் ஜாய்க்காக பெரிய கடையை வச்சு கொடுத்துட்டீங்க. இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்லப்பா, அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதானா. அதான் கடையில் உள்ளவங்க சொன்னாங்க. அதான் சரி உடனே உங்களை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி அவன் நினைச்ச மாதிரியே கிண்டர் ஜாய் கடையை வச்சு கொடுத்துட்டேன். சரி ஃப்ராங்க்லின், இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க. நீங்க இதுக்கப்புறம் நன்று இன்று எல்லாம் பெரிய வார்த்தைனா சொல்லாத சரியா? சரிங்க சார், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சின்சன்னு பாத்தியா, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருப்பா. சொன்ன மாதிரியே கடை வச்சு கொடுத்துட்டாரு. பாத்தியா எவ்வளோ கிண்டர் ஜாய் இருக்குன்னு. ஒரு கிண்டர் ஜாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு கடையை வாங்கிட்டு வந்துட்டோம் பாத்தியா? ஆமாண்டா ஃப்ராங்க்லின். அம்மா என்னம்மா இப்படி வெயில் அடிக்குது, நீ நடக்க விட்டே கூட்டிட்டு வந்துட்ட. ஆமா இது என்னது? டேய் யாரா அவன் வீட்டு மேல கடை வச்சது? ஃப்ராங்க்லினுக்கு சின்சனுக்கு மட்டும் தெரிஞ்சுனா அவளை ஒன்னிலேன் பண்ணிடுவான். எவன்டா அவன் மேல வச்சது? ஆமா சின்சனே. என்னடா சின்சனே இவ்ளோ டைரி மில்க் இருக்கு? அட பைத்தியமே, இது டைரி மில்க் இல்ல, கிண்டர் ஜாய். ஆமா கிண்டர் ஜாய். இது என்னடா இது, ஒரே கடை ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா என்ன இவ்ளோ கூட்டம் வேற வந்திருக்கு? ஆகா என்னடா இது இவ்ளோ கூட்டம்? வாங்க சார் வாங்க. நீங்க கேக்குற எல்லா கிண்டர் ஜாய் நிறைய இருக்கு. எவ்வளவு வேணும் வந்து வாங்கிட்டு போங்க. தம்பி எனக்கு இங்க உள்ள எல்லா கிண்டர் ஜாயும் வேணும்பா. மொத்தமா எனக்கு பேக் பண்ணி அனுப்பிடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் மொத்த காசையும் கொடுத்து வாங்கிட்டு போறேன். ஐயோ சாரி எல்லாரும் மன்னிச்சிடுங்க. கிண்டர் ஜாய் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வாங்க, உங்களுக்கு நிறைய தரேன். இவ்ளோ பேர் வந்து என்னால அவ்வளோ கிண்டர் ஜாய் கொடுக்க முடியலையே. சரி என்ன பண்றது, இதை போய் டெலிவரி கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். ஓகே டாடா பாய்.